கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோபு 37:5. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் செய்வார். யார்? என் தேவன். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினச்சி பார்க்காதது, கற்பனை கூட எட்டாத காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். காரணம், அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து கொடுக்குறேன். இருளில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் வெளியில் கொண்டு வருவேன். உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நான் வெளியரங்கமாக்குவேன். அதுதான் கிரகிக்கக்கூடாத காரியங்கள். நீங்கள் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் கற்பனையே பண்ணாத ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். அதுதான் இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் நிச்சயமாக ஆகும். என் தேவன் எனக்கு செய்வாருன்னு நினச்சி பார்க்கவே இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சாட்சி சொல்ல போகிறீங்க. ஏனண்டா இந்த அற்புதத்தின் நாளாக இருக்கிறது. இந்த நாளில் காலை வேளையில் இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜோமன்ட்டு இந்த நாள் முழுதும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.